இந்த ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான வைரஸ் பரவி இருக்கு. அதாவது இந்த சின்ன சின்ன நத்த தவளைலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல்கா பெருசாகி அது மனுஷங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுற மாரி இதுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. இப்படி தான் இந்த தவளைகிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். ஜஸ்ட் மிஸ் அந்த தவளை நம்ம ஹீரோவ பிடிச்சிருக்கும். நம்ம ஹீரோ கீழ விழுந்தோனே அவன் வளர்க்குற நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துடுது. அவன் அந்த நாய பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தவளை அவன் கால பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து ஒரு பழைய மரக்கட்டைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா புடிச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வளர்க்குற நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த தவளையோட நாக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடிச்சிடுது. அப்படி கடிச்ச உடனே அந்த தவளை டப்புன்னு நாக்க உள்ள இழுத்துக்குது. நம்ம ஹீரோவும் அந்த நாயும் அந்த கேப்ல அங்க இருந்து ஓடி ஒரு கேரவன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு, இப்ப இவங்க வேற ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க போல. அதாவது இந்த மான்ஸ்டருக்கு சத்தம் போட்டா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காது கேட்கும் போல. அதனால அந்த மான்ஸ்டர் கிட்ட வர அந்த நாய் உருமுற மாரி வந்தோனே அந்த நாயோட வாய அவன் டைட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூடிக்கிறான். அந்த மான்ஸ்டரும் நல்லா கிட்ட வந்து பாக்குது. அப்படி கிட்ட வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு சத்தமே இல்லாதனால அந்த மான்ஸ்டர் வந்த வழியாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி போயிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருந்த ரெட் கலர் ஸ்கார்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில விழுந்துடுது. அப்படி விழுந்த உடனே அந்த நாய் அதை எடுக்கிறதுக்காக போன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ சத்தம் போட்டது ஃபர்ஸ்ட் இங்க நீ வந்துரு, அது நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் போன வேகத்துல திருப்பி வேகமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு பாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். அந்த பாம்போட நீடில பிச்ச உடனே அந்த பாம் தெரியாம கீழ விழுந்துடுது. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் செம வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவ்வளவுதான் ஹீரோ அதை காலி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது மேல பாம்பு தூக்கி போட்டுருக்கான் போல ஏற்கனவே. அதனால அந்த மான்ஸ்டர் அப்படியே பீஸா ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.